அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். இந்த மாதம் கிரகங்களுடைய தன்மை, அவங்க இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பார்வை, அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதன் அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான இறை வழிபாடு என்ன, இதைத்தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தில் ஒரு பக்கம் உங்களுடைய ராசியில் குரு பகவான் கோச்சாரத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். குரு சஞ்சரிக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் குருன்னாலே. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் புதன், அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ 7ஆம் இடம் அப்படின்னதும் ஓரளவுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. 8ஆம் இடத்துக்கு ஜனவரி 17க்கு அப்புறம் போகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. முதல்ல குரு உங்கள் ராசியில் இருக்கிறது, இறைவனுடைய அனுகூலம் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால், அல்லது தெய்வ வழிபாட்டில் ஏதாவது நீங்கள் தீர்க்க முடியாத பிரார்த்தனையுடைய தன்மை எதுவாக இருந்தாலும் தீர்வதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே ஜனவரி 17 வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆலய தரிசனம் இல்லையானா இருக்குது, ஆனாலும் சின்ன சின்ன தடைகள் உங்களுடைய வழிபாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் ஜனவரி 17க்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கே ஏற்கனவே சூரியன், சுக்கிரன், செவ்வாய் அத்தனை கிரகங்களும் இருக்கிறது. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ 8ஆம் இடம் அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம், மனக்குழப்பம்னு அர்த்தம், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள்னு அர்த்தம், உடம்புல ஏதாவது வலி வேதனை என்பது, இதையெல்லாம் சொல்வது 8ஆம் இடம். அங்கே தான் கிரகங்கள் பூரா இந்த மாதம் ஜனவரி 12க்கு அப்புறம் வரிசையாக போய் நிற்கிறாங்க. ஆகையினால இந்த மாதத்தில் தேவையில்லாத விஷயங்கள் அத்தனையுமே தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் தெய்வத்தினுடைய அனுகூலம் குறைவாக இருப்பதற்கான சுச்சுவேஷன், ரெண்டுமே இந்த மாதம் கலந்து உங்களுக்கு இருக்குது. பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் டீல் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். யாருக்கும் இந்த மாதம் கடன் கொடுக்கறது வேண்டாம். அந்த பணங்கள் எதுவுமே திரும்ப வராது. இந்த மாதத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலையும் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய ஹெல்த்து, உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். யாரெல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன், இதுவும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியலாக உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட செலவுகளும் பெரிய லெவலில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் அப்பா இருக்காங்கன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகள் விஷயத்துலேயும் கவனம். ஸோ இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம்லாம் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பண்ணுங்கள். புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஒரு பக்கம் உங்களுடைய உறவுகள் அத்தனையுமே 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். உறவுகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. ட்ராவலில், போக்குவரத்தில் எச்சரிக்கையாக போக வேண்டிய சுச்சுவேஷன், இது அத்தனையும் ஜனவரி உங்களை பொறுத்த வரைக்கும் 14க்கு அப்புறம் உண்டு. ஸோ ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஜனவரி 14க்கு அப்புறம் வீடு மாற்றம் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் நடக்கும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கிறவங்களுக்கு ஜனவரி 14க்கு அப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு விலைக்கு விற்பதற்கான சூழ்நிலைகள், யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு லாபம் அடைவதற்கான சூழ்நிலைகள், நாம் நஷ்டமடைவது மாதிரியான சுச்சுவேஷன், இப்படி தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடரும். திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் தான் இதே தான். உங்களோட ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான சுச்சுவேஷன், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, இதெல்லாமே இருக்குது. பட் அந்த லவ் சக்ஸஸ் ஆகுமானா இந்த மாதம் அதில் நிறையா ஸ்ட்ரகிள், இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஜனவரி 17 வரைக்கும் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு, அதுக்கு தந்த ப்ராஃபிட் உங்களுக்கு உண்டு.
பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அல்லது மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் உங்கள் ஃபீல்டில் ஜனவரி 17 வரைக்கும் நல்ல அவுட்புட் எடுப்பதற்கு வாய்ப்புகள், ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உருவாகும். ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருக்கேன், அக்ரியில் இருக்கேன், எப்படி இருக்குன்னா விவசாயம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக டீல் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் முழுவதுமே யாரெல்லாம் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எப்போ வரும் இப்படி வரும் தெரியலங்கிறவங்க எதிர்பாராத விதமாக வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் பெருசாக நான் ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறவங்க ஜனவரி 12 வரைக்கும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப அலாட்டாக இருங்க, அடக்கி வாசிங்க. ஒருவேளை லாட்டரி சீட்டு வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானு ஃபீல் பண்ணுறவங்க ஜனவரி 18 வரைக்கும் அதற்கான கிரக நிலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேவரபுளாக இல்லை. எல்லா விதமான யூக வணிகங்களும், அது நீங்கள் கிரிப்டோவாக இருக்கட்டும், டிஜிட்டல் கரன்சியாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அடக்கி வாசிங்க, ரொம்ப ரொம்ப கவனம். கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஜனவரி 12 வரைக்கும் தான் புகழ் அந்தஸ்து இருக்குது. அதுக்கப்புறம் அதுலேயுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துலையும் இந்த மாதம் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சில விஷயங்களில் இருந்தே ஆகணும். ஏன்னா கிரகங்கள் வலிமையானது, நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள், அவங்க வேலையை அவங்க செஞ்சிகிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய காலங்கள். இந்த மாதம் நம்முடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 15 வரைக்கும் ஜாப் நல்லா இருக்குது, வேலையில் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வேலையில் நிறைய எஃபர்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க. உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி உங்களுடைய ஃபீல்டில் இருக்கும், ஆனால் ஸ்மாராக தான் இருக்குது. அதனால் அடக்கி வாசிங்க. வேலையில் ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, போனஸ் வரல, அரியர்ஸ் வரல, ஹைக்கு வரல, எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. கிடைச்ச வரைக்கும் லாபம். வேலையில் நீங்கள் சின்சியராக இந்த மாதம் இருங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். வாழ்க்கையில் எவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கையில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும். பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, பெரிய ஒரு சர்வீஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலையில் ஒரு சலிப்புத்தன்மை என்பது இருக்கும், வேலையில் பிரச்சனைகளும் இருக்கும். அதனால் ரொம்ப கவனம், அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நார்மலாக தான் உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது. பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, பிஸ்னஸ் உண்டு, பட் நார்மலாக இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். அது இல்லாமல் வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, தள்ளி போயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் ஆன்சைட்டுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக நடக்கும். பட் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து குறையுமானா குறையாது, கௌரவம் குறையுமானா குறையாது, புகழ் இருக்குது. ஏதாவது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆக வேண்டியது இருக்குன்னா நடக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்க்குறவங்களுக்கு சின்ன சின்ன போராட்டங்கள் இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் முருகன் இருக்கார் அவரை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சிவ தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியும் துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கள். பிரச்சனைகளுடைய தன்மை உங்களுக்கு குறையும். இறை அருளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.